ஆமென். ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது யெப்தா கேலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இங்கே பார்க்கும்போது யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. யெப்தா ஜெபித்தான் என்று சொல்லல, ஆனால் யெப்தா கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். இந்த யெப்தா என்கிற மனுஷனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்பம் ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆரம்பமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தின காரியம் விசேஷமா இருக்கும். அவனுடைய ஆரம்பத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 11ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கேலேயாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கேலேயாத் அவனை பெற்றான். கேலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். நல்லா கவனிங்க, வீணரான மனுஷர் யெப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இதுதான் யெப்தாவுடைய ஆரம்பம். யெப்தா கீலேயாத்தின் குமாரனாகிய யெப்தா, இவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீலேயாத்திற்கு மனைவி உண்டு, அவருடைய பிள்ளைகளும் உண்டு. அந்த பிள்ளைகள்லாம் வளரும் பொழுது இந்த கீலேயாத்தினுடைய மனைவியுடைய பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் இந்த யெப்தாவை பார்த்து சொல்றாங்க, நீ அந்நிய ஸ்திரீயின் குமாரன், நீ எங்களோடு உனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி துரத்திட்டாங்க. இவன் என்ன தப்பு செய்தான் இல்லையா? இவனை துரத்திட்டாங்க, வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. வீடு இல்லை, யாருடைய பராமரிப்பு இல்லை. கடைசியிலே இவன் வெளியே வந்துட்டான், வனாந்தரத்துக்கு வந்துட்டான். ஆனால் இவனோடு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. இவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவன் வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்டாலும் கூட இவன் தன்னுடைய திறமையை தானே வளர்த்து கொண்டிருக்கிறான். யுத்தம் செய்வதிலே, பலவிதமான ஆயுதங்களை கையாளுவதிலே, யுத்தம் செய்வதிலே தன்னைத்தானே பயிற்சி எடுத்துக்கிட்டான். இவனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டே கிடையாது, எல்லாரும் துரத்தி விட்டுட்டான், எந்த ஆதரவும் இல்லை. ஆனால் இவன் ஒரு பக்கத்திலே இவன் கர்த்தர் மேல இவனுக்கு பக்தி இருந்திருக்குது ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்திலே தன் திறமையை தானே வளர்த்துக் கொள்ளுகிறான். இவனுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை. கடைசியில் இவனோடு கூட ஒரு கூட்டம் கூடுது. அதை கூடுற கூட்டம் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வீணரான மனுஷர்கள் தான். வீணா இருக்கிறவங்க, வேலை வெட்டி இல்லாமங்க, ஊரை சுத்திட்டு இருக்கிறவங்க, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத. சொல்ல போனால் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, லாய்க்கு இல்லை அப்படின்னு துரத்தி விடப்பட்டவர்கள், எதுக்குமே லாய்க்கில் இருந்து எந்த வேலை வெட்டி இல்லாதவங்க, எதுக்குமே சரியில்லாத அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இவனோடு சேர்ந்துச்சு. ஆனால் இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா
திறமை உள்ளவர்களை அவன் பயன்படுத்தல. இந்த வீணரானவர்கள் கூட அங்க பாருங்க, அந்த வீணரானவர்களை அவன் சாதகமாக்கி கொண்டான். அந்த வீணரானவர்களையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவர்களுக்கு யுத்த பயிற்சி கொடுத்து, ஆயுதங்களை கையாளுகிற பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு இவன் ஒரு தலைவனாக இருந்திருக்கிறான். சொல்ல குட்டி இராணுவ தளபதியை போல இருந்திருக்கிறான். ஒரு குட்டி இராணுவ தளபதியை போல இவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதான இந்த யெப்தா இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான ஒரு யுத்தம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திலே நடத்துவதற்கு யாருமே இல்லை, அதற்கேற்ற ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த யெப்தாவை சொந்த சகோதரர்கள் துரத்தி விட்டாங்க, சொந்த ஊர் ஜனங்களும் அதை அங்கீகரிச்சுட்டாங்க. யாருமே யெப்தாவுக்கு ஆதரவா இல்லை. புறக்கணிக்கப்பட்டவன், துரத்தி விடப்பட்டவன், கைவிடப்பட்டவன், இவன் கூட இருந்தவங்க எல்லாம் வீணரானவர்கள். ஆனால் வீணரானவர்களை இவன் பயனுள்ளவர்களை மாத்தி வச்சிருக்கிறான். இப்போ புரிதலா? வேஸ்டா இருந்தவன் எல்லாத்தையும் ராணுவ பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறான். இவனே ஒரு குட்டி ராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையிலே எந்த ஜனங்கள் கிளையத் ஊர் அந்த பட்டணத்தை சேர்ந்த ஜனங்கள் இவனை துரத்தி விட்டார்களோ, எந்த தகப்பன் வீட்டார் அவனை துரத்தி விட்டார்களோ, எந்த ஊர் ஜனங்கள் அவனை துரத்தி விட்டார்களோ, இப்ப இக்கட்டு காலம் ஒன்று வரும்போது அவர்கள் யெப்தாவை தேடி வராங்க. எங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு நீதான் வர வேண்டும், எங்களை ரட்சிப்பதற்கு யாருமே இல்லை, நீதான் வரணும், நீதான் உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறியே, எங்களை காப்பாற்ற வேண்டும், நீதான் வரணும் என்று சொல்லி துரத்தி விட்டவர்களே அவனிடத்துல சரணாகதி அடைகிறார். யெப்தாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறார். கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அவன் ஒரு பக்கத்திலே ஆண்டவர் மேல் ஒரு பக்தி அவனுக்கு ஒரு சைக்கிள் இருந்துட்டு தான் இருக்கு. கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இப்ப அந்த கிளையாத் ஊரால் எல்லாரும் அவனை கூப்பிட்டு எங்கள் மேல் நீ அதிகாரியாயிரும், எங்கள் மேல் நீ தலைவனாயிரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாரையும் அவன் கூட்டிக் கொண்டு மிஸ்பாவுக்கு வருகிறான். அங்கே கர்த்தருடைய சன்னதியிலே தன் காரியங்கள் எல்லாவற்றையும் யெப்தா சொன்னான், கர்த்தருக்கு முன்பாக சொன்னான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் துரத்தி விடப்பட்டதை போல, கைவிடப்பட்டதை போல, ஒதுக்கப்பட்டதை போல, நிராகரிக்கப்பட்டதை போல ஒரு சூழ்நிலையில் இருந்து நீங்க வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவரை ஆதரவு. எந்த இடத்தில் யாரால் துரத்தி விடப்பட்டீர்களோ அந்த இடத்தில் அதே ஜனங்களால் தேடப்படும்படியான நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். எந்த இடத்தில் யாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே நபர்கள் உங்களை நாடி தேடி ஓடி வரும்படி செய்வார். இது ஆண்டவருடைய காரியம். கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மேன்மை. யாரெல்லாம் அவமதித்தார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் தள்ளினார்களோ, யாரெல்லாம் வீணன் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் என்னிடத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று புறக்கணிச்சு துரத்தினாங்களோ அவர்களே அவனை தேடி ஓடி வரும்படி கர்த்தர் செய்கிறார். இப்போ யெப்தா ஒரு தலைவன் ஆயிட்டான், ராணுவ தளபதி ஆயிட்டாரு. இப்போ யெப்தா செய்த காரியம் தேவ சந்நிதிக்கு போகலாம். மிஸ்பா என்ற இடத்துல கர்த்தருடைய சந்நிதியிலே எல்லாவற்றையும் சொன்னான். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கத்துக்கு வாங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எல்லா மனுஷருக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை கையை பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறார். இப்ப நீங்க எந்த விஷயமானாலும் கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் ஒளிவு மறைவில்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிற ஒரு பழக்கத்திற்குள் ஒரு தெய்வ பிள்ளை வரணும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. உங்க மனக்கவலைகள், உங்க சோர்வுகள், உங்க பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள்
எல்லாத்தையும் மனம் விட்டு கர்த்தரிடத்துல பேசு. மனுஷரிடத்துல நீங்க பேசும்போது தேவையில்லாத மன கஷ்டங்களும், தேவையில்லாத வாக்குவாதங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகும். ஆனா நீங்க எல்லாத்தையும் கர்த்தரிட்ட போய் பேசிட்டீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடும். இன்னைக்கு பல நேரத்துல பலர் செய்யற தப்பு என்னன்னா, தங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மனுஷனிடத்துல போய் நிக்கிறான். இவங்ககிட்ட போய் பேசி இதனுடைய பிரச்சனை சால்வ் பண்ணலாம், இவங்ககிட்ட போய் பேசி இதனுடைய காரியங்களை சரிப்படுத்தலாம். நடக்காது. யாருகிட்டையும் வாக்குவாதம் பண்ணி, யாருகிட்டையும் பேசி, யாருகிட்டையும் நியாயத்தை சொல்லி உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நினைக்காதீங்க. அது சரி வராது. எல்லாத்தையும் கர்த்தருடைய சந்நிதியிலே போய் கர்த்தருக்கு முன்பாய் சொல்லுங்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே போய் சொன்னார். எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட பேசிக்கங்க, மனுஷனிடத்துல பேசாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட போய் பேசிக்கங்க. அவர் கேட்கிறாரு, அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அதனாலே நம்ம எல்லாத்தையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டும். எதையும் கர்த்தருக்கு முன்னால சொல்லுங்க. உங்க ப்ராப்ளத்தை இன்னைக்கு உட்காருங்க. சரியா? உங்களுடைய தனிப்பட்ட ப்ராப்ளம், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இன்னைக்கு உட்காருங்க. கர்த்தர்கிட்ட மட்டும் போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நீ உட்கார்ந்து சொல்லிட்டு வந்துருங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல வரலன்னா கேடு. இன்னைக்கு சொல்லுங்க. இந்த நாட்களிலேயே அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. மனுஷனிடத்துல போய் போராடிட்டு இருக்காது. மனுஷனிடத்துல போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். மனுஷனிடத்துல போய் எதையும் பேச வேண்டாம். இல்லையா? நேற்று அவங்களை துரத்துனாங்க, இன்னைக்கு அவனை ஏற்றுக்கொண்டாங்க. நாளைக்கு எப்படி சொல்ல முடியாது, மனுஷனை நம்ப முடியாது. அதனாலே மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்துல போய் பேசுங்க. நீங்க மனுஷனிடத்துல நம்பிக்கை வைத்து மனுஷனிடத்துல பேசி உங்க பிரச்சனை சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா சால்வ் ஆகாது. திருப்பி சொல்றேன், சால்வ் ஆகாது. ஆண்டவரிடத்துல பேசி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. மிஸ்மாவிலே எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சொன்னார். அதே போல் இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும், உங்க மனசுல இருக்கிற சந்தோஷம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, எல்லாத்தையும் எல்லாவற்றையும், இது எப்படி நடக்குமோ உங்களுக்கு பத்தி, உங்களுக்குள்ள உங்க மனதுல வருகிற எல்லா கேள்விகள், உங்களுக்குள் வருகிற எல்லா எண்ணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஓப்பனா ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணு. எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல சொல்லிடு. எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல சொல்லிடு. கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையும் போய் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிவிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கங்க. இன்னைக்கு கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் பேசுங்க. சில விஷயத்தை சிலரோடு நீங்க பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. சில காரியத்தை சிலரோடு போய் பேசி இதை இப்படி சால்வ் பண்ணிக்கலாம், இப்படி பேசி இதை செய்யலாம் என்று சொல்லி சில விஷயத்தை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. மனுஷன்கிட்ட போய் சொல்லி சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா சால்வ் ஆகாது. கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பா சால்வ் ஆயிடும். கண்டிப்பா இந்த காரியம் தெய்வ சித்தத்தின்படி போகும். மனுஷனிடத்துல பேசும்போது சில நேரத்துல தெய்வ சித்தம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கர்த்தர்கிட்ட பேசிட்டீங்கன்னா தெய்வ சித்தம் தவறியே போகாது. எல்லாம் கரெக்டா நடக்கும். எது எது எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கும். அதுல எந்த தவறும் நடக்காது. மனுஷன்கிட்ட பேசும்போது சில தவறான விஷயங்கள் நடைபெறும், தவறான ஆலோசனைகள், தவறான காரியங்கள் நடக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட பேசுனீங்கன்னா எந்த தப்பும் நடக்காது. தெய்வ சித்தம் நடக்கும். உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் இடத்துல இன்னைக்கு போய் உங்கள் காரியங்களை எல்லாத்தையும் ஓப்பனா பேசுங்க. கர்த்தர் பொறுப்பெடுக்கல, அப்புறம் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரன். உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை துரத்தி விட்டார்கள்.
வீணரான மனுஷர்கள் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவர்களை வைத்து ஒரு இராணுவத்தை உருவாக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்தீங்க. அந்த இராணுவம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிற இராணுவமாய் கர்த்தர் வச்சீங்கப்பா. அப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தர் எப்தாவை கனப்படுத்தி உயர்த்தி துரத்தின ஜனங்களை அவனை தேடி வரும்படி செய்தீங்க. அது போல நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எங்கெல்லாம் துரத்தப்பட்டார்களோ அதே இடத்துல கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்காக சோத்திரம், மகிமைப்படுத்துவதற்காக சோத்திரம், கர்த்தர் உயர்த்துவதற்காக சோத்திரம். அப்படி பிள்ளைகள் மூடு மனம் விட்டு பேசி ஆண்டவரே தேவ சமாதானத்தை அடைவார்களாக. ஆட்கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். காத்து கொள்ளுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே மக்கு சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.